நீ எங்கள் ஊரை சேர்ந்தவன் என்ற பெருமிதத்தோடும் நீ எங்களை துயரில் ஆழ்த்திச் சென்றாய் என்ற பெரும் கனத்த மனதோடும் எனக்கு தெரிந்த மொழியில் நான் தொடுக்கும் சிறு மாலை. இயக்குனர் இமயத்தின் மாணவனாய் திரையில் கால்பதித்து பல இயக்குனர்களை உருவாக்கிய ஆசானாயிருந்து 16 வயதினிலே துவங்கிய உனது திரைப்பயணம் கிழக்கே போகும் ரயிலில் ஏறி அங்கு பூத்துள்ள சிகப்பு ரோஜாக்களை பாதுகாக்கும் புதிய வார்ப்புகளானாய் என்றும் நீ வரைந்தது சுவரில்லாத சித்திரங்கள் என அந்த கன்னிப் பருவத்திலே எனக்கு புரியவில்லை. ஒரு கை ஓசையாக ஒலித்த மௌன கீதங்கள் என்றும் உன்னை இன்று போய் நாளை வா என்றோ விடியும் வரை காத்திரு என்றோ சொன்னதில்லை. உன் முழுமையான திறமையை பார்த்து நீ பூரணமானது அந்த 7 நாட்கள் மட்டுமல்ல, எல்லா நாட்களும் எல்லார் இதயத்திலும். டார்லிங் 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 என்று வந்த பெண்ணை அவள் முந்தானையில் முடிச்சு போட வைத்து இணைத்தது அந்த நல்ல விதியே என்று சொல்லலாம். அவள் கண்ட தாவணி கனவுகளில் சிறைப்பட்ட ஒரு கைதியின் டைரி கூறியது, நான் சிகப்பு மனிதன் என்று. இந்த எங்க சின்ன ராசாவை என்றுமே இந்த தமிழுலகம் கொண்டாடும். இது நம்மாளு, என் இரத்தத்தின் இரத்தமே என்று. ஆனால் இன்று நீ உறங்க அதே தமிழுலகம் ஆராரோ ஆரிராரோ என்று பாடுகிறதோ. தமிழ் திரையில் நீ என்றும் பவுனு பவுனுதான். இன்று அந்த சுந்தரகாண்டத்திற்குள் ஏன் சென்றாய் எங்கள் ராசுக்குட்டியே? உன்னுடன் நடந்த அந்த ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரியை தனியே தவிக்க விட்டு ஞானப்பழம் தேடி நீ மட்டும் சென்றாயோ எங்கள் சொக்கத்தங்கமே? இனி நாங்களெல்லாம் என்று உன்னை காண்போம் எங்கள் பாரிஜாதமே.